பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தின் செய்தியை தொடர்ச்சி இன்று நாம் கேட்போம். ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு உண்டா? ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு 3 வாக்குத்தத்தங்கள், ஏராளமான வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் உண்டு. ஆனால் 3 வாக்குத்தத்தங்களை நாம் கேட்போம். முதலாவது, தேவனுடைய பிள்ளைக்கு அவர் நம்மோடு இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். அதை லூக்கா 24:49 நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதும் சாட்சியாக இருப்பீர்கள் சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். 3வது வாக்குத்தத்தம் 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பற்றி கொண்டு வாழ்ந்தால் போதும். இந்த நாட்களிலே ஒரு பரிதாபமான நிலைமை. வருடத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம், வாரத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம், போதாதற்கு தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம், போதாததற்கு நூற்றுக்கணக்கான போதர்கள், நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தம். எந்த வாக்குத்தத்தத்தை நம்பி ஏமாந்து போக வேண்டும்? இவையெல்லாம் ஒரு போலியான ஊழியங்கள். நான் குறை சொல்லவில்லை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறேன். பரிசுத்த வேதாகம் நமக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு உறுதியாக தந்திருக்கிறார். ஆகவே நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை சாட்சியாக இருக்க பலப்படுத்துகிறார். எழுந்து குதிக்க, ஆட, பாட, அதுக்காக மட்டுமல்ல, நான் சாட்சியாக வாழ்கிறேன். என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானங்கள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய சுபாவங்கள் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கிறதா என்பதற்காக பரிசுத்த ஆவியார் நம்மை உணர்த்துகிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நித்திய ஜீவன் எனக்கு உண்டு என்ற அந்த நம்பிக்கையில, இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை உணர்ந்து நாம் உணர்வது மட்டுமல்ல, நம்மோடு பழகுகிற நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய உறவினருக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு நான் பரிசுத்தமாய் வாழ, பரலோகம் செல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்று பரிசுத்தமாய் வாழ்கிறாயா? வேதம் வாசித்து ஜெபித்தாயா? தேவனோடு உறவாடி மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று சொல்லி பிறரை கேட்டு மகிழ்விக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்வோமாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.